இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்தவ மதத்தில் மிக முக்கியமான நிகழ்வாகும். அவர் பெத்லஹேம் நகரில் பிறந்தார். மரியாள் என்ற கன்னிப்பெண் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமானார். அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்றும் உலக மக்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பவர் என்றும் தூதன் கப்ரியேல் அறிவித்தார். மரியாளின் கணவர் யோசேப்பு தேவனுடைய கட்டளையை ஏற்று மரியாளை திருமணம் செய்து கொண்டார். அந்த காலத்தில் ரோம அரசின் மக்கள் கணக்கெடுப்பினால் யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு சென்றனர். தங்கையிடம் இல்லாததால் இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவரை மரியாள் துணியில் சுற்றி மாட்டுத் தட்டில் வைத்தார். அந்த இரவில் மேய்ப்பர்கள் வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது தேவதூதர்கள் தோன்றி உலகத்திற்கு இரட்சகர் பிறந்துள்ளார் என்று மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தனர். அவர்கள் வந்து குழந்தை இயேசுவை வணங்கினர். பின்னர் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், அதாவது 3 அரசர்கள், நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலால் வந்து இயேசுவுக்கு பொன், குங்கிலியம், வெள்ளைப்பூற்று ஆகிய பரிசுகளை அளித்தனர். இயேசுவின் பிறப்பு அன்பு, அமைதி, பணிவு மற்றும் இரட்சிப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த நினைவாகவே கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது.